نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل عظيم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எப்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள் இன்று வரைக்கும் அவர்களது தூய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் நின்று நிலவற்றமாக என்று கேட்டுக்கொண்டவனாய் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்திலும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்தினூடாக ஈமானும் நட்பண்புகளும் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வது எங்கள் அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டு அவனது தூதர்களை, மலக்குமார்களை, மறுமை நாளை இப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்களை, அடிப்படையான 6 விஷயங்களை நம்பிக்கை கொண்டு அந்த ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழக்கூடிய நாங்கள் ஈமானுக்கு மிகவும் தொடர்பான ஈமானோடு பிணைந்த நட்பண்புகள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக, நல்ல பண்புகளுக்குரிய உரிமைக்காரர்களாக நான் நீங்கள் இருக்க வேண்டியது இன்றியமையாத ஒன்றாக கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை, வேதங்களை, நபிமார்களை ஈமான் கொண்டு விட்டோம், மறுமையை ஈமான் கொண்டு விட்டோம், கலாக்கதிரை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என்று என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நம்பிக்கை கோட்பாட்டோடு மாத்திரம் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, முடிந்துவிடவில்லை. ஒரு மனிதனிடத்தில் ஈமான் மாத்திரம் இருந்தால் அவரால் நாளை மறுமையிலே சுவனம் நுழைய முடியும், அவரால் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை. மாற்றமாக அவரிடம் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவரிடத்திலே நல்ல செயற்பாடுகள், நல்ல பண்பாடுகள், நல்ல அமல்கள், நல்ல அந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக அவர் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் ஈமான் என்று சொல்கின்றோமே, இந்த ஈமானுக்குரிய வரைவிலக்கணமே எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஈமான் என்று சொன்னால் கட்டாயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரம் அந்த ஈமான் நிறைவு பெறாது. உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதோடு
நாங்கள் வாயால் ஒளிந்து அதே நேரம் எங்களது உடல் உறுப்புகளால் நாங்கள் செயற்படுத்தியாக வேண்டும். அப்ப இப்படி இந்த 3 விஷயங்களும் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு வாயால் ஒளிந்து எங்களது உடல் உறுப்புகளால் நாங்கள் எங்களது செயற்பாடுகளிலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையான ஈமான்தாரியாக முடியும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு ஏகத்துவம் பேசக்கூடிய, கொள்கை பேசக்கூடிய, ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நிறைய மக்களிடத்தில் இந்த பண்பாட்டு ரீதியான பிரச்சனை, இந்த பண்பாட்டு ரீதியான இந்த விஷயத்தில் மிகப்பெரிய குறைபாடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக அகில இலங்கை ரீதியாக இலங்கையில எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஏகத்துவம் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கின்றதோ அந்த பகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கெல்லாம் இந்த பண்பாட்டு ரீதியான விஷயத்திலே, இந்த நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்ற அந்த விஷயத்திலே மிகப்பெரிய குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மார்க்கத்தினுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே பரப்பப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்த அந்த ஆரம்ப நாட்களிலே அவர்களது நிலைப்பாடு எப்படி இருந்தது பாருங்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய நற்குணசீலர்களாக இருந்தார்கள், நற்குணத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். பேசினால் உண்மை பேசுவார்கள், வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார்கள், நம்பினால் மோசடி செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு மத்தியிலே நற்குணத்திலே மிக உயர்ந்த ஒருவரை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா அவனது இந்த இறுதி வேதமாம் அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். இந்த மார்க்கத்தினுடைய இந்த சத்திய பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதற்காக மிக பொருத்தமான ஒருவராக அல்லாஹ் தஆலா நற்குணத்திலே மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்த அந்த முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதரை தெரிவு செய்து அவரை அல்லாஹ் தஆலா தூதராக ஆக்குகின்றார். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஹிரா குகையிலே சந்தித்து விட்டு வந்த அந்த நேரத்திலே அவர்கள் பதட்டப்பட்டவர்களாக, காய்ச்சல் பிடித்தவர்களாக, அவர்கள் மிகவுமே ஒரு வித்தியாசமான ரூபத்தை கண்டவர்களாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டுக்கு ஓடோடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று தனது அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்ன நேரத்தில் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தனது கணவன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்பவருக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது, அவருக்கு என்ன ஆட்சி என்பது தெரியாது, என்ன நடந்திருக்கின்றது, எதை பார்த்து விட்டு வந்திருக்கிறார், ஏன் இவர் பதட்டப்படுகிறார், ஏன் இவர் காய்ச்சல் பிடித்தவராக இருக்கிறார் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர்களை அந்த அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் படுத்துகிறார்கள். எப்படி தெரியுமா? அவர்களுடைய பண்பாட்டை ஞாபகப்படுத்துகிறார்கள், அவருடைய சிறந்த குணங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். சொல்கிறார்கள், முஹம்மதே, அல்லாஹ் தஆலா உங்களை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான், அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். உயர்ந்த பண்பாடுகள் என்று வந்து விட்டாலே, நல்ல குணங்கள் என்று வந்து விட்டாலே அதற்கு மறுபெயர் அந்த சமுதாயத்திலே முஹம்மது தான். அந்த அளவுக்கு மிகச் சிறந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சொல்கிறார்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், அனாதைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள், மக்களுக்கு மத்தியிலே நல்ல குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் என்ற அந்த உறுதியிலே, அந்த மிக அசைக்க முடியாத நம்பிக்கையிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதருடைய நல்ல பண்பாடுகள் என்பது அவருடைய ஏகத்துவ அந்த அவர் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்று பாருங்கள். நான் உண்மையான கொள்கைவாதியாக இருந்தால் போதும், என்னிடத்தில் பண்பாடுகள் தேவையில்லை, என்னிடத்தில் நல்ல குணாதிசயங்கள் தேவையில்லை, நான் என்னிடத்தில் கொள்கை மாத்திரம் இருந்தால் போதும் என்று ஒரு முஸ்லிம் நினைக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, ஒருபொழுதும் நினைக்க முடியாது. தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கையை மற்ற மக்களுக்கு எடுத்து வைப்பதற்கு மிகப்பெரிய ஊடகமாக இருப்பது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகள் தான் என்பதை நாங்கள் விலைக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உயர்ந்த பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்காவிட்டால் அவர்களால் ஒரு பொழுதும்
அந்த மக்கள் மன்றத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை, இந்த சத்திய பிரச்சாரத்தை அவர்களுக்கு அந்த மக்களுக்கு மத்தியிலே மிக தெளிவாக சொல்லி இருக்க முடியாது. சொல்லி இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு தாக்கத்தையும் அது செலுத்தி இருக்க முடியாது. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே மிக தெளிவாக சொல்லி பார்க்கிறார்கள். எப்படி சொல்லி பார்க்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான், அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான். வஅந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களது உறவுக்காரர்கள், நெருங்கிய உறவினர்கள் அனைவருக்கும் நீங்கள் தெளிவாக இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்லியாக வேண்டும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாக வேண்டும் என்ற அந்த வசனத்தை இறக்கியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சஃபா மலையிலே எழுந்து நிற்கிறார்கள். சஃபா மலையிலே ஏறி நிற்கிறார்கள். நின்று அந்த மக்களை, தங்களது உறவுக்காரர்களை ஒவ்வொருவராக சொல்லி சொல்லி என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு குடும்பமாக சொல்லி என்ன செய்கிறார்கள்? மக்களை அழைக்கிறார்கள். அந்த குறைஷினரை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ஓடோடி வருகிறார்கள். வந்ததும் கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறார்கள், உங்களுக்கு எதிராக படையெடுத்து வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது என்னுடைய விஷயத்திலே, நான் சொல்லக்கூடிய பேச்சிலே இந்த மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார்கள் என்பதை செக் பண்ணி பார்ப்பதற்காக, பரிசோதித்து பார்ப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள். மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் எங்களுக்கு மத்தியிலே பொய் சொன்னது கிடையாது, நீங்கள் எங்களுக்கு மத்தியிலே பொய் சொன்னது கிடையாது, எங்களை ஏமாற்றியது கிடையாது, நீங்கள் நல்ல பண்பாட்டுக்கு சொந்தக்காரர், எனவே நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்று என்ன செய்கிறார்கள்? அந்த மக்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டும் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன். அந்த நோவினை தரக்கூடிய வேதனைக்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள், இறுதி நாளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் சத்திய பிரச்சாரத்தை, ஏகத்துவத்தை, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஊடகமே தன்னிடமிருந்த அந்த பண்பாடுகள் தான் என்பதை நாங்கள் விலைக்குள்ள கடைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மக்காவிலே 13 வருடங்களாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடமிருந்த இந்த பண்பாடுகளை, நல்ல குணாதிசயங்களை முன்னிறுத்தி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுதும் கூட அதனை அவர்கள் மறக்கவில்லை. மதீனாவுக்கு சென்ற ஆரம்ப நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய விஷயங்களை பேசவில்லை, மிகப்பெரிய சட்டதிட்டங்களை பற்றி பேசவில்லை. முதலாவதாக மதீனாவுடைய ஆரம்ப நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் பண்பாடுகளை பற்றி பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? மக்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள், நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், சாந்தியை பரப்புங்கள், நீங்கள் அறிந்தவர் அறியாதவர்கள், தெரிந்தவர் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சலாத்தை பரப்புங்கள், உள்ளங்களுக்கு மத்தியிலே நல்ல உறவு ஏற்பட வேண்டும், நல்ல பிணைப்பு ஏற்பட வேண்டும். சலாம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்தை பரப்புமாறு சொல்கிறார்கள். அதே நேரத்தில் உணவளிப்பதை பற்றி பேசுகிறார்கள். நல்ல பண்பாடுகளிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாடு உணவளித்தல் என்று சொல்லக்கூடியது. சலாம் சொல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்பாடோ அதே போன்று உணவளித்தல் என்பதை கூட, அந்த உணவளித்தல் என்பது கூட ஒரு மிகச் சிறந்த ஒரு பண்பாடு என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவளிப்பதை என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களுக்கு மத்தியில் ஆர்வப்படுத்துகிறார்கள். சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள்? உணவளியுங்கள். வஅத்திமுத் தஆம் அஃஷுஸ் ஸலாம் வஅத்திமுத் தஆம், நீங்கள் என்ன செய்யுங்கள்? சலாத்தை பரப்புங்கள், அதே நேரத்தில் நீங்கள் உணவளியுங்கள். அதே நேரம் ஒரு இபாதத்தையும் அங்கே சேர்த்து பேசுகிறார்கள். அதாவது தனிமையிலே செய்யக்கூடிய இபாதத்தை பற்றி பேசுகிறார்கள். இவைகளும், அதாவது சலாம் சொல்லுவது, உணவளிப்பது, இவையும் இபாதத்துக்களாக இருந்தாலும் கூட இவை பண்பாட்டு ரீதியான விஷயங்கள்.
பண்பாட்டோடு ஒரு மனிதனுடைய நல்ல செயற்பாட்டோடு வரக்கூடிய ஒரு விஷயம். அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், இரவிலே மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவிலே எழுந்து தொழுங்கள், இரவிலே எழுந்து தொழுங்கள். மக்களுக்கு தெரியாமல் மக்கள் எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள், நீங்கள் எழுந்து தொழுங்கள். மனைவிக்கு தெரியாமல் கணவன் எழுந்து சொல்லலாம், கணவனுக்கு தெரியாமல் மனைவி எழுந்து சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம். இப்படி இரவிலே எழுந்து சொல்வது என்பது மிகச் சிறந்த ஒரு வணக்கம் என்பதை சொல்லிவிட்டு, இந்த நல்ல பண்பாடுகள், இந்த நல்ல அமல்கள் தான் உங்களை என்ன செய்யும், சுவர்க்கத்துக்கு உங்களை மிக இலகுவாக நுழைவித்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த ஆரம்ப நாட்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மக்களுக்கு மத்தியில இந்த பண்பாடுகளை பற்றி பேசுகிறார்கள். பண்பாட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பது ஒரு மனிதனுடைய கொள்கையில, அவன் சுமந்திருக்கக்கூடிய கொள்கையில மிக இன்றியமையாத ஒன்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து எம்புவதற்காக, அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, தாங்கள் எப்படி ஒரு பண்பாட்டு சீரராக, பண்பாட்டிலே மிக உயர்ந்த ஒரு நிலையில அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களோ, அதே போன்று அதே நிலையிலே அதே பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக அந்த மக்களும் மாற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மக்கள் சுமந்திருக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு ஒரு பெருமானம் இருக்கும். அந்த கொள்கை மற்ற மக்களால், மற்ற சமுதாயங்களால், சூழ இருக்கக்கூடிய மக்களால் அது பேசப்படும், வெற்றப்படும். அந்த மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு மதீனாவுடைய கடைசி காலப்பகுதியில எப்படி மக்கள் அலை அலையாக, கூட்டம் கூட்டமாக மதீனாவை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்களோ, அதற்கு காரணமாக இருந்த அன்புக்குரியவர்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அந்த பண்பாடுகளும், அவர்களால் வளர்க்கப்பட்ட சஹாபாக்களிடம் அவர்கள் விதைத்த அந்த பண்பாடுகளும் தான் என்பதை நாங்கள் விலைக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் யாருமே நினைத்துக் கொள்ளக்கூடாது, அதாவது நான் கொள்கையிலே உறுதியுடையவனாக இருந்தால் போதும், கொள்கைவாதியாக இருந்தால் போதும், என்னிடத்தில் பண்பாடு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பண்பாட்டில் நான் பூச்சியமாக இருந்தாலும் சரி, கொள்கைவாதியாக இருந்தால் என்னால் சுவர்க்கம் நுழைய முடியும் என்று நாங்கள் விலகிக் கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமான், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை உள்ளத்தோடு மாத்திரம் தொடர்புடையது அல்ல. அது உள்ளத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது எங்களது வாயின் மூலமாக, எங்களது உறுப்புகள் மூலமாக அது வெளிப்பட்டாக வேண்டும். அந்த நல்ல செயற்பாடுகள், நல்ல பண்பாடுகளுக்கு நாங்கள் சொந்தக்காரராக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக, அந்த கொள்கை ஒரு மிகச்சிறந்த ஒரு கொள்கை என்பதனை எங்களுடைய அந்த நல்ல பண்பாடுகள் தான் இந்த உலகத்துக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் என்பதனை நாங்கள் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மார்க்கம் எங்களுக்கு எதையெல்லாம் சிறந்த பண்பாடுகளாக, சிறந்த செயற்பாடுகளாக, சிறந்த நற்குணங்களாக இந்த மார்க்கம் எல்லாம் சொல்லி இருக்கின்றதோ, அது உண்மை பேசுவதாக இருக்கலாம், நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொள்வதாக இருக்கலாம், மற்ற மக்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வதாக இருக்கலாம், மற்ற மக்களை பற்றி துருவி துருவி ஆராயாமல் இருப்பதாக இருக்கலாம். இவ்வாறு எதையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு நல்ல பண்பாடுகளாக, நல்ல பண்புகளாக சலாம் சொல்வதாக இருக்கலாம், உணவளிப்பதாக இருக்கலாம், ஏழை எளியோருக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையை நடந்து கொள்வதாக இருக்கலாம், அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளாக இருக்கலாம். இப்படி எதையெல்லாம் இஸ்லாம் சிறந்த பண்பாடுகளாக, சிறந்த நற்செயல்களாக, ஒரு முஸ்லீமிடம் இருக்கக்கூடிய பண்புகளாக இஸ்லாம் சொல்லித் தந்ததோ அவற்றை எங்களது வாழ்க்கையிலே கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் பயான் நிகழ்ச்சிகளிலே கேட்பதோடு அல்லது வெறுமனே உரைகளிலே கேட்பதோடு மாத்திரம் இந்த மார்க்கத்தை நாங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத சமுதாயங்களோடு வாழ்ந்து காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு அதாவது நல்ல முறையிலே நடந்து, நல்ல முறையிலே அந்த சிறுவர்களோடு பழகி காட்டினார்கள். அவர்களோடு எப்படி உறவாட வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள். மனைவி மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே போதனையாக எங்களுக்கு சொல்லிவிட்டு செல்லாமல், வெறுமனே கோட்பாட்டளவில் இந்த மார்க்கத்தை சொல்லிவிட்டு சொல்லாமல், கோட்பாட்டளவில் சொல்வது என்று சொன்னால், போதனையாக சொல்வது என்று சொன்னால், யாருக்கும் எதை வேண்டுமென்றாலும் சொல்லிவிட்டு செல்லலாம்.
நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு செல்லலாம், நிறைய விஷயங்களை எனக்கு இந்த இடத்துல பேசிவிட்டு செல்லலாம். ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? என்னால் எவற்றை செயற்படுத்தி காட்ட முடியும், என்னால் எவற்றை செய்து காட்ட முடியும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் பேசினார்களோ அதையெல்லாம் செய்து காட்டிவிட்டு சென்றார்கள். செயல் ரூபத்தில் அதையெல்லாம் அப்படியே அச்சொட்டாக காட்டிவிட்டு சென்றார்கள். அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்திருந்த அந்த கொள்கை மிகப்பெரிய அளவிலே, உலகளாவிய அளவிலே லட்சக்கணக்கான மக்களை அவர்கள் உயிரோடு தனது கொள்கையிலே, அதாவது கொள்கையை சுமந்தவர்களாக அந்த மக்களை பார்த்துவிட்டு மரணிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால், அவர்கள் இந்த மார்க்கத்தை ஒரு பொழுதும் அவர்கள் வெறும் கொள்கையாக, வெறும் கோட்பாட்டளவிலே, வெறும் பேச்சளவிலே இந்த மார்க்கத்தை அவர்கள் சுருக்கிக் கொள்ளாமல் என்ன செய்தார்கள்? அவற்றை அப்படியே தான் எதையெல்லாம் பேசினார்களோ அதனை செயற்படுத்தி காட்டி, எந்த பண்பாடுகளை சொன்னார்களோ அந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரராக தானே முன்னின்று, தானே அதற்கு முன்னுதாரணமாக அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து விட்டு மறைந்ததுதான் அவர்கள் இந்த மார்க்கத்திலே, இந்த பிரச்சாரத்திலே வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது என்பதை விளங்கி நானும் நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் பண்பாடாக மிகச்சிறந்த நற்குணங்களாக சொல்லிவிட்டு சென்றார்களோ அவற்றுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு, அந்த குணங்களுக்கு உரிமைக்காரர்களாக மாறுவதற்கு முயற்சிப்போமாக. இல்லாமல் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல பண்பாடுகளை எனக்கும் உங்களுக்கும் இலகுபடுத்தி தருவானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கம், சத்திய கொள்கை, நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஈமானிய, இந்த உறுதியான இந்த ஈமானிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஈமான் எங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான வழிகாட்டலாக இருந்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றோம் என்பதற்காக சில மக்கள் தங்களது வாழ்க்கையிலே, தங்களது சராசரி வாழ்க்கையிலே, தங்களது குடும்ப வாழ்க்கையிலே, இன்னொரு தங்களது உறவுகளோடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த விதத்திலே ஒரு வகையான ஒரு கரடு முரடான போக்கில் நடந்து கொள்வதுதான் கொள்கை உறுதியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொள்கையிலே உறுதி என்பது நான் கொள்கையிலே கராராக இருக்கின்றேன் என்பதனை எனது வாழ்க்கையிலே காட்ட வேண்டும், நான் கொள்கை உறுதியாளி என்பதனை, கொள்கையிலே உறுதியாக பயணிக்கின்றேன் என்பதனை நான் ஒரு டஃப்பான, ஒரு மிக கரடுமுரடான ஒரு கரடுமுரடான ஒரு உள்ளமுடையவனாக அல்லது ஒரு கரடுமுரடான ஒரு போக்கை உடையவனாக நான் இருக்கின்றேன் என்பதனை காட்டுவதாகத்தான் எனது கொள்கையை பிரதிபலிக்க முடியும் என்று தவறாக நினைக்கக்கூடிய சில மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றோம் என்பதனை நாங்கள் ஒரு வகையான ஒரு கரடுமுரடான ஒரு போக்கோடு நாங்கள் ஒரு பொழுதும் வெளிப்படுத்த முடியாது. நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம், அதாவது சில நேரம் சொல்லுவார்கள், பேசினால் பேச்சிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், பேசினால் பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இதற்காக வேண்டி இன்னொருவருடைய உள்ளத்தை புண்படுத்துவது அல்லது இன்னொருவரை அதாவது அசிங்கமாக பேசுவது அல்லது இன்னொருவருடைய மானத்தை போக்குவது, இன்னொருவருடைய அந்தரங்கங்களை தோண்டி பார்ப்பது, அதற்கு பின்னால் அவருடைய மானத்துக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்வது, அதை விமர்சித்துக் கொண்டிருப்பது, இதையெல்லாம் சில பொழுதுகளிலே சில மக்கள் என்ன செய்கிறார்கள், மிகச் சிறந்த ஒரு குணமாக நினைக்கிறார்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இவைகள் ஒரு பொழுதும் மிகச்சிறந்த குணமாக இருக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்கின்றது, இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை உடைப்பது, இன்னொரு மனிதனுடைய உள்ளம் நோகக்கூடிய அமைப்பில் நடந்து கொள்வது, இன்னொரு மனிதனுடைய மானத்தை போக்குவது, இன்னொரு மனிதனுடைய அந்தரங்கமான விஷயங்களை பின்தொடர்வது, இது போன்றவைகள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு சத்திய கொள்கைக்கு சொந்தக்கார ஒருவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவனது திருமறையில மிக தெளிவாக எங்களுக்கு சூரத்துல் ஹுஜராத்தை பற்றி பாருங்கள் அன்புக்குரியவர்களே, நிறைய பண்பாடுகளை பற்றி பேசுகின்றான். அந்த பண்பாடுகள் ஒன்றொன்றாக பேசுவதற்கு இந்த குத்பா பிரசங்கம் இடம் கொடுக்காது. சூரத்துல் ஹுஜராத்தை எடுத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அதே நேரத்தில் சூரத்துல் அஹ்ஸாபை எடுத்து பாருங்கள். இவற்றில் எல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நூரை புரட்டி பாருங்கள். சூரத்துல் நூரிலும் அல்லாஹ் தஆலா நிறைய பண்பாடுகளை பற்றி பேசுகின்றான், நிறைய நல்ல குணாதிசயங்களை பற்றி பேசுகின்றான். அப்ப இந்த குணாதிசயங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பை அல்லாமல் இந்த குணாதிசயங்களுக்கு மாற்றமான சில குணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு இவர் எல்லா விஷயத்திலேயும் நேரத்தான் இருப்பாரு, இவர் பேசினா வெட்டொண்டு துண்டு ரெண்டு தான் இருக்கும் என்று சொல்லி என்ன செய்யறது, மக்களை அப்படியே மக்களுடைய உள்ளத்தை அப்படியே அதாவது உடைக்கக்கூடிய அமைப்பில் இவர் பேசுவது என்பது இது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, சிலர் நினைக்கிறார்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் என்பது ஒரு மனிதர் நேராக இருப்பது என்பது, ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு கோணலும் இல்லாமல் இருப்பது என்பது மக்களுடைய உள்ளத்தை உடைத்தாலும் பரவாயில்லை, அவர் அதாவது பேசுறதை பேசிவிடணும், சொல்றதை சொல்லிவிடணும் அப்படி என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு பண்பாட்டை பார்க்க முடியாது. மக்களுடைய உள்ளத்தை தகர்த்து விட்டு கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எங்களுக்கு காண முடியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அதாவது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்வது சொன்னால், கண் தெரியாத ஒரு சஹாபி இந்த இடத்துக்கு வராமல் இருந்தால் நல்லதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து எதுவுமே சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, வாய் திறந்து நீங்க வரவானம், நீங்க வந்தா பிரச்சனை, உங்களால மற்றவங்க எல்லாம் ஓடிடுவான், நான் பெரிய பெரிய ஆக்களோட பேசிக்கிறேன், நீங்க வரவானம் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து எதுவுமே சொல்லாமல் மனதளவிலே நினைக்கிறார்கள், இந்த சஹாபி இந்த இடத்துக்கு வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லதே என்று அவர்கள் நினைத்ததை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், உடனே வஹி அறிவித்து அபஸ வ தவல்லா, அவர் என்ன செய்தார், கடுகெடுத்தார். அந்த கண்டறியாத சஹாபி வந்த நேரத்தில் அவரை அவரோடு கடுகெடுத்தார், அவரை புறமுதுகு காட்டினார் அவருக்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்டித்து அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி ஒரு மனிதனுடைய முகத்துக்கு முன்னால அவருடைய உள்ளத்தை உடைக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் ஒரு லேசான இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது என்று நினைத்ததையே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக அந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார் சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ மக்களுடைய விஷயத்திலே, எத்தனையோ சகோதரருடைய விஷயத்திலே, எங்களது கொள்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விஷயங்களிலே நாங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு வாயால் எங்களுடைய நாவு எங்களுடைய வாய் என்பதற்காக வேண்டி நாங்கள் எதையெல்லாம் பேசி அவருடைய உள்ளத்தை உடைத்து விடுகின்றோம், உள்ளத்தை காயப்படுத்தி விடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஒரு பொழுதும் ஒரு உண்மையான ஏகத்துவவாதியுடைய ஒரு பண்பாக இருந்துவிட முடியாது. ஏகத்துவவாதிக்குரிய ஒரு சிறந்த ஒரு பண்பாக இந்த மாதிரியான நிலைப்பாடு இருந்துவிட முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, கொள்கை உறுதி என்பது எங்களிடத்திலே எந்த ஒரு சமரசமும் இல்லாமல், கொள்கையிலே சமரசமும் இல்லாமல், கொள்கையிலே வித்யாத்துக்கள் சிறுக்கள் கலக்காமல் கொள்கையிலே உறுதி எங்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அதே போன்று நல்ல பண்பாடுகள் என்று வருகின்ற பொழுது, நல்ல குணாதிசயங்கள் என்று வருகின்ற பொழுது அதிலும் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாங்கள் பேச்சுக்கு சொல்லுவோம், சில மாற்று மத அன்பர்களை பார்த்து சொல்லுவோம், அவனிடத்தில் இல்லாத ஒரே குறை கொள்கை மாத்திரம்தான், மற்ற எல்லாமே அவன்கிட்ட இருக்குது, நல்ல பண்பாடுகள் இருக்குது, நல்ல குணாதிசயங்கள் இருக்குது, பேசினான் நல்ல முறையில பேசுறான், நல்ல முறையில சிரிக்கிறான், நல்ல முறையில பண்பாடாக பழகுகின்றான், நல்ல முறையில மக்களோடு நடந்து கொள்கின்றான் என்று சொல்லி சில மாற்று மத அன்பர்களை பார்த்து
நாங்களே வியக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக் கொள்கின்றோம். அவன்கிட்ட கொள்கை மட்டும்தான் இல்ல, கொள்கை இருந்தா எங்களுக்கு முன்னால சொர்க்கம் வைத்திருவான் அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களை சொல்லக்கூடிய எங்கள்கிட்ட கொள்கை இது, எங்கள்கிட்ட அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகள் இல்ல, பண்பாட்டுக்கு சொந்தக்காரரா இல்ல. மக்களுடைய விஷயத்துல, ஏழைகளுடைய விஷயத்துல, அனாதைகளுடைய விஷயத்துல, பக்கத்து வீட்டாருடைய விஷயத்துல, ஏன் சொந்த மனைவி பிள்ளைகளுடைய விஷயத்துல நல்ல பண்பாடுகள் இல்ல, நல்ல குணாதிசயங்கள் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி நல்ல குணாதிசயங்கள் இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே சுவர்க்கம் என்பது ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்து விட முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு நாளை மறுமையிலே அதிகமாக செல்லக்கூடிய மக்களை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த நல்ல பண்பாட்டை உடைய மக்கள் தான் அதிகமாக நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்வார்கள், அவர்கள் தான் சுவர்க்கத்திலே அதிகமான மக்களாக இருப்பார்கள் என்று நல்ல பண்பாடுகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு எதையெல்லாம் நல்ல பண்பாடுகளாக மிகச் சிறந்த குணங்களாக எங்களுக்கு காட்டியிருக்கின்றதோ அவற்றை நாங்கள் தேடி படிப்போம். அந்த குணாதிசயங்கள் என்னிடத்திலே இருக்கின்றதா என்று எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்வோம். இஸ்லாம் எதையெல்லாம் தீய பண்புகளாக, மோசமான பண்புகளாக, மிக மோசமானது என்று அதனை எங்களுக்கு வரையறுத்து காட்டியிருக்கின்றதோ, எச்சரித்திருக்கின்றதோ அந்த பண்பாட்டுகளுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கின்றேனா? நான் பேசக்கூடிய வார்த்தை இன்னொருடைய உள்ளத்தை பாதிப்படைய செய்கின்றதா? இன்னொருடைய உள்ளத்தை உடைக்கின்றதா? நான் எனது நடவடிக்கைகள் அவனை காயப்படுத்துகின்றதா என்பதை எல்லாம் நாங்கள் சிந்தித்து எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து எங்களிடம் இருக்கக்கூடிய மோசமான பண்புகளை நாங்கள் களைவதோடு நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவது என்பது நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய கொள்கையை எங்களை சூழ இருக்கக்கூடிய மக்கள் அதை இன்னும் இன்னும் மெச்சி இன்னும் இன்னும் அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதனை நானும் நீங்களும் மிக உறுதியாக எங்களது உள்ளங்களில் ஆழமாக பதிவு செய்து இந்த கொள்கையை இந்த இலங்கை திருநாட்டிலே, எங்களது கிராமத்திலே, எங்களது கிராமம் அல்லாத ஏனைய கிராமங்களிலே, இந்த இலங்கை திருநாடு பூராகவும் நாங்கள் இந்த கொள்கையை, இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து எம்புவதற்கு, இந்த நல்ல பண்பாடுகளை மிகப்பெரிய ஒரு ஊடகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இன்தி வல்லில் இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.